ஹலோ நண்பர்களே! ஆண்மானும், பெண்மானும் கதைய பத்தி பார்ப்போமா? ஒரு அடர்த்தியான காட்டில் வள்ளி என்ற அழகான பெண்மான் வசித்து வந்தது. பௌர்ணமி நாளில் அந்த பெண்மானின் வட்டமான கண்கள் மற்ற மான்களையும் கவர்ந்தெடுக்கும். அந்த மான் கூட்டத்தில் வேலன் என்ற ஆண்மான் ஒன்று வள்ளி மேல் அன்பு கொண்டது. வள்ளி எங்கு சென்றாலும் வேலன் தொடர்ந்து செல்லும். ஆண்மான் வேலன் பெண்மான் வள்ளி மீது மிகவும் சொந்தமும் உரிமையும் காட்ட ஆரம்பித்தது. வேலன் எந்த வேறு மானையும் வள்ளியிடம் நெருங்கவோ பேசவோ இடம் கொடுக்காது. வேலன் இந்த செய்கை வள்ளியை கோபப்பட செய்தது. அது வேலனை பார்த்து, இனிமேல் என்னை பின்தொடர்வதை நிறுத்துங்கள். உங்களுடைய நம்ப முடியாத தேவையற்ற செயலை நான் ஏற்க இயலாது. உங்கள் மீது எனக்கு எந்த விதமான உணர்வுகளும் இல்லை என்று அந்த ஆண்மானிடம் கூறியது. ஆனால் வேலனுக்கோ இந்த வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்கவில்லை. பின்தொடரும் செயலையும் தொடர்ந்து செய்து வந்தது. அச்சமயம் அந்த காட்டில் மிருகங்களை பிடிப்பதற்காக வேடர்கள் முகாமிட்டிருந்தார்கள் என்ற வதந்தி பரவியது. இருந்த போதிலும் வள்ளி பசி காரணமாக வேடர்கள் வலை விரித்துள்ள இடத்தில் பசுமையான புற்கள் மேய்வதை நிறுத்த இயலவில்லை. இதனால் வேலன் வள்ளியை எச்சரித்து, அன்பே, இந்த இடத்திற்கு போகாதே, அங்கே வேடர்கள் நிறைய வலை பொறிகளை விரித்துள்ளார்கள் என்று கூறியது. அதற்கு வள்ளி, என்னை பாதுகாத்து கொள்ள எனக்கு தெரியும் என பதிலுரைத்தது. ஆனால் வேலனுக்கு வள்ளி எப்படியும் ஏதாவது ஒரு பொறியில் சிக்கிக்கொள்ளும் என்று நன்கு தெரியும். அதனால் முன்னெச்சரிக்கையாக வள்ளியை பாதுகாக்க வேலன் முன்னதாகவே குதித்து ஒரு பொறியில் சிக்கியது. போதுதான் வள்ளிக்கு வேலனின் உண்மையான அன்பே புரிந்தது. உடனே வள்ளி வேலனை தனது முழு வலிமையும் உபயோகித்து இழுத்தது. இந்த செய்கையினால் வேலன் வெளியேறி சந்தோஷத்துடன் வாழ்க்கையை தொடர்ந்தது. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, உண்மையான அன்பு தோல்வி அடைவதில்லை. மீண்டும் சந்திப்போம்.